ஹாய், சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். காரத்துக்கு தேவையான மிளகா எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா அந்த வெங்காயம் அப்புறம் மாவு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கான தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் அதை விட சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிறப்போட ஸ்நாக்ஸ் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி குண்டா இருக்குல்ல, அதை வச்சுட்டு அதில் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். மூடி வச்சுருங்க. நல்லா பாயில் ஆகட்டும் அது கொஞ்சம். இப்போ நம்ம இட்லி தட்டில் துணி போட்டு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக அந்தமாதிரி பிடிச்சி கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்தமாதிரி அழகான ஷேப் வந்துடும். அதை எடுத்து வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியான கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.